ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வைஷ்ணவி அவர்களோட ஹோம் டூர் தான் பண்ண போகிறோம். அரசியல் இல்லாம வீட்டுக்குள்ள வைஷ்ணவி வந்து எப்படி இருப்பாங்க? பயங்கர சேட்டை. கிச்சன்ல டான்ஸ் ஆடுவாங்க, பயங்கர ஜாலியா இருக்கும். தலையில என்ன தெரியுமா கூப்பிட்டு வருவாங்க இவங்க, ஹலோ குட்டி குஞ்சான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த போட்டோ பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் நினைக்கிறேன். எங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம், எனக்கும் சரி அவளுக்கும் சரி. எந்த ஒரு இதுவுமே சொல்ல மாட்டாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. இவங்க அரசியலுக்குள்ள வர போறாங்கன்ற விஷயம் கேட்கும் போது அது எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு? இல்ல அதை கொஞ்சம் அவர் அக்செப்ட் பண்ணவே இல்லை. இந்த ஏஜ்லயே எதுக்கு அரசியல் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. பாசிட்டிவா வந்தப்ப விட இப்ப நெகட்டிவா வந்தோன்னா ரொம்பவே அப்செட். சரி, அவன் இப்ப இருக்கையில ஏதாவது ஒரு இது கேட்டா அவங்க சொல்லிடுவாங்களாமா? நீங்க எது வேணா சொல்லுங்க, இப்ப எது வேணா எடுப்பாங்க. பருப்பு. என்ன பருப்பு? நான் சொல்லுவேன் பருப்பு. பருப்பு என்ன பருப்புன்னு சாம்பார் பருப்பு, சாம்பாருக்கு போடுற பருப்பு. ட்ரைனிங் பத்தல. எப்படியோ என்னோட வீட்டு விஷயங்கள்லாம் அம்பலப்படுத்திட்டீங்க வெளியில. போட்டோவை பத்தி சொல்லுங்க. செந்தில் பாலாஜி அண்ணாவை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு கைடர். பேசும்போதே அவர் எப்பவுமே பாசிட்டிவா தான் பேசுவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ கடந்துக்கலாம், அதெல்லாம் போக போக. மேக்ஸிமம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்றது இந்த பெட்ரூமாக தான் இருக்கும். சொல்லப்படாத நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய நாள் ரொம்ப டவுன் ஆகி உட்கார்ந்ததும் இங்கே தான். மறுபடியும் இல்லை, மறுபடியும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போனதும் இங்கே இருந்து தான். அதனால இது எப்பவுமே என்னோட ஃபேவரட் ஸ்பாட் வீட்டில். ஆரோரஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வரைக்கும் வந்திருந்தோம். கோயம்புத்தூரில் ஒரு முக்கியமான ஒரு நபர்கிட்ட வந்துட்டு ஒரு இன்டர்வியூ ஒன்று கேட்டிருந்தோம். ஆனால் நிறைய இன்டர்வியூஸ் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. பிஃபோர் ஆஃப்டர், இந்த கட்சி அந்த கட்சி, நிறையா விமர்சனங்கள், நிறையா விஷயங்கள் வந்து அவங்க பேசிட்டாங்க. எனக்கு இந்த அரசியல் இது எதுவுமே இல்லாமல் நார்மலாக ஒரு இன்டர்வியூ பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் நம்ம ஏன் ஹோம் டூர் பண்ணக்கூடாதுன்ற ஒரு யோசனை வந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வைஷ்ணவி அவர்களோட ஹோம் டூர் தான் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே இருக்காங்க ஆக்சுவலாக அவங்க. நான் அப்படியே போயிட்டு அவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்க, இந்த அரசியல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அரசியல் இல்லாமல் வைஷ்ணவி எப்படி இருப்பாங்க, அவங்க வீடு எப்படி இருக்கும், அவங்களோட பெட்ரூமாக இருக்கட்டும், அவங்களுக்கு சமைக்க தெரியுமா, இந்த நிறைய விஷயங்கள் வந்துட்டு இன்றைக்கி நம்ம இந்த இன்டர்வியூவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக என்னன்னா, நான் வைஷ்ணவிக்கு ஆல்ரெடி இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். வைஷ்ணவி நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க. நான் அதில் எல்லாத்தையும் சலிச்சு பார்க்கும்போது கடைசியில் மிச்சம் இருந்ததுன்னா இந்த ஹோம் டூர் யாருமே பண்ணலைன்றதுக்காக தான் நான் வந்து ஹோம் டூர் வந்து அப்ரோச் பண்ணேன். இது முழுக்க முழுக்க அரசியல் இல்லாத ஒரு இன்டர்வியூவாக தான் இந்த இன்டர்வியூவில் நான் பண்ண போகிறோம். அரசியல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடலாம், அப்பப்போ லைட்டாக எடுத்துகிட்டு ஒரு ஃபன் ஃபீல்டு இன்டர்வியூவாக ஒரு அம்மா பொண்ணு வீட்டில் என்ன அட்ராசிட்டிஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத தான் நம்ம இந்த இன்டர்வியூ ஃபுல்லா பார்க்க நிறைய இருக்கு, நிறைய சொல்றோம். கண்டிப்பா. உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் பூஜை அறை தான் பார்த்துருந்தேன். ஆமா. ஸோ உங்களுக்கு இந்த கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு? முருகர் தான் எனக்கு பிடித்த கடவுள். அதனால வருஷத்துக்கு ஒருக்கா சஷ்டி ஃபாஸ்டிங் கண்டிப்பா வச்சிரும். இவங்களும் அப்படிதான் கம்பல்சரி வைக்க சொல்லிடுவேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. அதாவது தந்தை பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடவுள் பக்தி அப்படிங்கிறது அது அவங்கவுங்களோட விருப்பம். அப்புறம் நான் பல கருத்துக்களை சொல்றேன், ஆனா உன்னோட அறிவுக்கு எது சரின்னு படுதோ அதை நீ எடுத்துக்கொண்டு தான் சொல்றாரு. அதனால இவங்க சொல்லுவாங்க, அம்மா நான் திராவிடத்துல இருக்கேன், நான் சாமி இப்படிமா கும்பிடுறதா அப்படின்னு. அதெல்லாம் இல்லைம்மா, நீ என்ன சின்னதுல இருந்து பண்ற, நம்ம திராவிட இயக்கம் பொறுத்தவரையில எதையுமே வந்து நீங்க செய்ய வேண்டாம், தனிப்பட்ட விஷயம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அதனால நீங்க சாமி கும்பிட்றதும் கும்பிடாததும் உங்களோட விருப்பம். அது அவங்க, அதனால அவங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதுல ஹாப்பி தான். ஏன்னா நான் இந்த இயக்கத்துல பயணிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் நான் அது எங்கேயுமே எனக்கு தடை இருந்தது கிடையாது. அதனால நான் எப்பவும் போல பூஜை எல்லாமே பண்ணுவேன். சூப்பர். அதே மாதிரி இப்ப வைஷ்ணவி அவர்கள் வந்து நம்ம வெளியே வந்து பார்த்ததா இருக்கட்டும், வெளியே காமிச்ச விதம் வந்துட்டு ஒரு அரசியல் சார்ந்த ஒரு பெண், அதாவது அரசியல் பேசுறாங்க, நிறைய விமர்சனம் வருது அதுன்னு சொல்லி பாக்குறவங்க. அரசியல் இல்லாம வீட்டுக்குள்ள வைஷ்ணவி வந்து எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரியான ஒரு கேரக்டர்? வீட்டுக்குள்ள பயங்கர சேட்டை, டிஆர் மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஆமா, பார்க்கதான் எப்படி இருக்காங்க, டிஆர் மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் பயங்கர டான்ஸ் எல்லாம் இருக்கும். கிச்சன்ல டான்ஸ் ஆடுவாங்க. நான் ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன் சில நேரங்களில். அப்போ அவங்க தெரிஞ்சுட்டு வந்து அப்படியே மாமா ஸ்டெப் போடலான்னு சொல்லி ஸ்டெப் போடுவாங்க. பயங்கர ஜாலியா இருக்கும். நீங்கள் ஒரு 24 hours இங்கே கேமரா வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய கண்டென்ட் கிடைக்கும்.
அப்புறம் திடீர்னு காலையில என்ன தெரியுமா கூப்பிட்டு வருவாங்க இவங்க, ஹலோ குட்டி குஞ்சான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டெய்லி காலையில இப்ப அப்படிதான் பண்றாங்க. அவ்வளவுதான் பேசிட்டு ரொம்ப நாள் ஆசை மீட்டிங்ல இங்க இருந்து அந்த லாஸ்ட்ல வந்துட்டு இது குட்டி குஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடணும், அவங்க திரும்பி பார்க்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் யார் அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்கன்னு. எனக்கு என்ன அவங்கள அந்த பேர் சொல்லி கூப்பிட்டு பழகிடுச்சதுனால அப்படிதான் இங்க இருந்து கிச்சனுக்கு வருவேன். மார்னிங் எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படியே கூப்பிட்டுட்டே வருவேன். சோ அப்ப வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். ரொம்ப ஜாலியா தான் இந்த அரசியல் சார்ந்த ஒரு பேச்சுகள். அரசியல் சார்ந்த பேச்சுக்களையும் பேசுறப்போ ரெண்டு பேரும் சீரியஸ் ஆயிடும். சோ அப்படி இருக்கும். எப்படி இருக்கணுமோ அதுக்கு ஏத்தாப்ல. ஓகே. இது எந்த ரூம் அப்போ? இது வந்து ஹால், இது ஆபீஸ் ரூமா யூஸ் பண்றோம். ஏன்னா எங்களுக்கு வீட்லயே ஆபீஸ் இருக்கிறது பெட்டரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு ஆபீஸ் இங்கேயே வச்சிருக்கோம். மார்னிங் ஒரு 10 o'clock இருக்குல்ல, அரசியல் பேசுறதுன்னா அங்க இப்ப வீட்ல வந்து பெட்ரூம்னா பெட்ரூம்ல ஒரு விஷயங்கள் வந்து பேசுற மாதிரி இருக்கும். ஆமா, ஹால்ல தான் அரசியல் பேசுனா அப்ப இங்கதான் வந்துருவீங்களா முக்காவாசி? அரசியல் அப்படி இல்ல, எங்களுக்கு அரசியல்னாலே இங்கேயும் பேசுவோம், கிச்சன்லயும் பேசுவோம், ஹால்லயும் பேசுவோம். ஆமா, 2 வீலர்ல போயிட்டு இருக்க பேசிட்டு போவோம். அந்த மாதிரி அரசியலுக்கு எங்களுக்கு விதிவிலக்கு கிடையாது. அது எப்ப கண்டென்ட் கிடைக்கும் தெரியாது, டக்குன்னு நான் போயிட்டே இருப்பேன், அந்த கண்டென்ட்டை யோசிச்சுட்டு இருப்பேன். ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கும் டக்குன்னு, அப்ப அதை பத்தி ஏதாவது நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்ப நான் கிச்சன்ல இருப்பேன், இவங்க ஹால்ல இருப்பாங்க, அப்ப ஹால்ல இருந்து கிச்சன் வந்துருவாங்க. அந்த மாதிரி அரசியல் விஷயங்கள் பேசுறதுக்கு எங்களுக்கு அந்த இடம் பிஸியாவே இருக்காங்க. மார்னிங் வந்து அது பிசினஸ் அது இதுன்னு, அப்புறம் ஈவினிங் டியூஷனுக்கு இங்க ஒரு 10-15 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. இந்த ஹால்ல தான் இருப்போம். அப்படியா? ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர். நான் தான் கொஞ்சம் சாஃப்ட். ஆக்சுவலா நான் தான் டியூஷன் எடுத்துட்டு இருந்தேன். இப்போ இவங்க கண்டினியூ பண்றாங்க. நான் ரொம்ப அப்படியே விட்டுருவேன், ரொம்ப மிரட்டலாம் மாட்டேன். ஆனா இவங்க அப்படி இல்ல, அந்த ஒரு 15 மினிட்ஸ்ல 2 கொஸ்டின் ஆன்சர் படிச்சுட்டு வந்தோம்னா படிச்சுட்டு வரணும், சீக்கிரம் படிப்பாங்க. படிக்கலைன்னா நிக்க வச்சு படிப்பாங்க. அதனால பேரண்ட்ஸ் கிட்ட இவங்களுக்கு ஒரே பாராட்டு தான், மார்க் நல்லா ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். வாட் இஃப் நீங்க வந்துட்டு பாலிடெக்ஸ்குள்ள வரலன்னா எதுல போயிருப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் கண்டிப்பா வந்துட்டு டீச்சிங் ஃபீல்டுக்குள்ள போயிருப்பேன். எனக்கு டீச்சிங்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வந்துட்டு குழந்தைங்களும் படிப்பாங்க. இங்கே வர குழந்தைங்க படிக்க மாட்டாங்க, எல்லா குழந்தைங்களும் என்னை பொறுத்த வரைக்கும் படிப்பாங்க. நம்ம அதை டியூன் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. ஒரு தடவை அவங்கள அந்த ரேங்க் வாங்க வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களே அந்த ரேங்க் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் இங்கே எல்லா குழந்தைங்களும் படிப்பாங்க, எல்லாம் சமத்தான குழந்தைங்க. நான் தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். சரி, வைஷ்ணவி ஸ்கூல்ல எப்படி இருப்பாங்க? ஸ்கூல் டைம்ல இப்போ இங்க இருக்கவங்களா சமத்தானவங்கன்னு சொல்லி இவங்க சொல்றாங்கல்ல, நீங்க சொல்லுங்க. ஒரு 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் நான் படிங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஏன்டா இவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, அதனால அவங்க பரவாயில்லன்னு சொல்லி படிப்பாங்க. அந்த மாதிரி தான். சொல்லுங்க, 12th பிள்ளைகள் 12th வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அவங்க. அப்படியா? ஆமா, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நல்லா படிப்பாங்க. ஸ்கூல்லேயே பேச்சு போட்டி அந்த மாதிரி இதுல எல்லாம் போவாங்க. ஆனா அது ஸ்போர்ட்ஸ் ஓடுறது அதெல்லாம் அம்மா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ல வந்துட்டு நான் மட்டும்தான் கம்பேரிங் பண்ணிட்டு இருப்பேன், மைக் பிடிச்சிங்க, பாக்கி எல்லாம் ஃபீல்ட்ல தான் இருப்பாங்க. விளையாட்டெல்லாம் வேணாம், படிப்பே போதும் அப்படின்ற மாதிரி இப்பவும் சொல்லுவாங்க, எனக்கு ஒன்னா படிக்கணும் இல்ல யாரையாவது படிக்க வைக்கணும் அப்படிம்பாங்க. இப்ப 2 பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் படிக்கிறாங்க, குழந்தைங்களையும் படிக்க வைக்கிறாங்க. எனக்கு அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரிலாக்ஸேஷனாவே போயிடுச்சு. எனக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி கழிச்சிக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒன்னா படிக்க சொல்லி தரணும், இல்லாட்டி நான் படிக்கணும். அதனால இது ரெண்டையும் அப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கிறது. இந்த போட்டோ பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் நினைக்கிறேன். ஆமா, இதுலயுமே அப்பா மேக்ஸிமம் வந்தது இல்ல, எந்த இன்டர்வியூல வந்தது இல்ல, நான் தான் ஃபுல்லா வருவேன். ஆமா, சோ அப்பாவை பத்தி சொல்லுங்க. அவரு ரொம்ப ஸ்வீட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னமோ பண்ணுங்க, பட் நான் கரெக்டாக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. எங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம், எனக்கும் சரி அவளுக்கும் சரி, எந்த ஒரு இதுவுமே சொல்ல மாட்டாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, ஃபுல்லாக ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. இப்போ நீங்க அரசியல்ல இருக்கீங்கன்றது தெரியும், இப்போ இவங்க அரசியலுக்குள்ள வரப்போறாங்கன்ற விஷயம் கேட்கும் போது அது எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்? இல்லை, அதை கொஞ்சம் அவர் அக்செப்ட் பண்ணவே இல்லை. என்ன பெருசா ஒன்றும் சொல்லலை. ஒருவேளை நான் ஒரு 40க்கு மேலே அரசியல் அப்படிங்கிறதுனால அவர் வந்து சொல்ல போல இருக்கு. இவங்க இந்த ஏஜ்லேயே எதுக்கு அரசியல் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. பாசிட்டிவா வந்தப்போ விட இப்போ நெகட்டிவா வந்தோன்னா ரொம்பவே அப்செட். அதுதான் கேட்குறேன். ஏன்னா இப்போ அந்த டைம்ல இருந்ததுக்கும் இப்போ ஒரு சில விஷயங்கள் மாறினப்போ அப்போ அவங்க அப்பா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? இருக்கு பாசிட்டிவா நிறைய. ஃபர்ஸ்ட் அவங்க வேற ஒரு இயக்கத்துல இருந்தப்போ நிறைய பாசிட்டிவா அவங்கள பயங்கரமா தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அப்போ அவர் அது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார். இப்போ வந்து நெகட்டிவாக சில விஷயங்கள் போகிறப்போ இந்த இயக்கம் பிடிக்கல, இன்னொரு இயக்கத்தில் இப்போ பயணிச்சுட்டு இருக்காங்க.
அது கொஞ்சம் மாற்று கருத்துக்கள் இவங்க மேலே நிறைய விமர்சனங்கள்லாம் வரும்போது அதை அவரால் ஏற்றுக்க முடியல. நான் ஏற்றுக்கிறேன், ஏன்னா இது ஒரு பொது வாழ்க்கைன்னு வந்து விமர்சனம் இருக்க தானே செய்யும். நான் ஏற்றுக்கிறேன், பட் அவரால் ஏற்றுக்க முடியல. ஓகே, சரியாயிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு தெரிஞ்சு 2025ல வந்தது தானே இப்போ? ஆமா, இப்போ ரீசெண்டா எடுத்தது. இந்த ஃபோட்டோவை பத்தி சொல்லுங்க. ஏன்னா இது வந்து இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு வந்து உங்களோட அரசியல் பயணத்துல ஒரு முக்கியமான போட்டோனே தரலாம். அது பாசிட்டிவ் சைடா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் சைடா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த ஒரு போட்டோல அடங்கி இருக்கு. ஸோ இதை பத்தி சொல்லுங்க. ஃபோட்டோ வந்துட்டு அதான் ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டில் இருந்தேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாலிடிக்ஸ் குவிட் பண்ணலாமா இல்லை வந்துட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறது. ஸோ அப்போ எனக்கு ஒரு பாத்வே தெரிஞ்சது வந்துட்டு, செந்தில் பாலாஜி அண்ணாவை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு கைடர். எனக்கு எடுத்த உடனே நான் பேசும்போதே அவர் எப்போவுமே பாசிட்டிவாக தான் பேசுவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ கடந்துக்கலாம், அதெல்லாம் போக போக படி ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ரொம்ப ஸ்வீட்டான ஒரு சோல். அண்ட் இது வந்துட்டு ஆக்சுவலாக ஹரிபரியில் எடுத்த ஒரு ஃபோட்டோ. ஜாயினிங் அப்போ நான் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கேன், அண்ணா மட்டும் கேமரா பார்த்துட்டு இருக்காரு. நான் எங்கேயோ ரொம்ப ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஏன்னா டிவிகேவை பொறுத்த வரைக்கும் நான் ஜாயின் பண்ணதெல்லாம் சும்மா ரெகுலராக போய் ஜாயின் பண்ண அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் இது கிட்டத்தட்ட ஒரு செரிமனி மாதிரியே இருந்தது. அம்மாவோட பகுதி சார்ந்த நிர்வாகிகள், வார்டு நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே இருந்து என்னை நினைச்சாங்க. அப்போ அது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட், அது செரிமனி மாதிரி இருந்தது. எனக்கு இந்த ஒரு நிகழ்வில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இவங்க ரொம்ப அழகா. ஸோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கே வந்து இந்த ஏஜில் இந்த அளவுக்கு இப்படி வணக்கம் வைக்க தெரியுமாலாம் தெரியாது. ரொம்ப அழகாக வச்சாங்க. ரொம்ப எனக்கு பிடிச்சது, இன்னும் இவ்வளோ அழகாக வைக்கிறாங்க அப்படி. ஜப்பான்ல வைப்பாங்களே அது வைப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அதனால நல்ல கமெண்ட் தான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பக்கத்துலயே இன்னொரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும். இது வந்துட்டு நான் ஆக்சுவலாக இதை குட்டி குட்டியாக ஏன் வச்சுருக்கேன்னா, பெருசாக கொஞ்சம் ஹரிபரி இல்லாமல் ஒரு லெஷராக போய் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. டிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி ரொம்ப ஹரிபரி, மீட் பண்ண மாட்டோம் அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்தோம். ரொம்ப படப்படான்னு, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் டெப்யூட்டி சிஎம் பார்க்குறோம் அப்படிங்கும்போது அவர் ரொம்ப கேஷுவலாக பேசுவார். நமக்கு அதை டக்குன்னு எடுத்துக்க முடியல. ஆமாம், ஆக்சுவலாக வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட்டு பேசினது வந்துட்டு அவர் என்கிட்ட, செந்தில் பாலாஜி நான் உள்ளே போயிட்டாரு, நான் டோர் ஓப்பனில் இருக்குது, நான் வெளியில் நின்றுட்டு இருக்கேன். அப்போது எனக்கு அது போகலாமா வேண்டாமா, ஏன்னா அவங்க எல்லாருமே ஹையர் அஃபீஷியல்ஸ், நம்ம உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி நின்றுருந்தேன். வாமா உள்ளே வா, அங்கேன்னு நின்றுட்டுருக்கேன் அப்படின்னாரு. அதை ஃபர்ஸ்ட் அவர் என்கிட்ட பேசினது ரொம்ப ஸ்வீட்டாக பேசினார். நான் தான் ரொம்ப படப்பட நர்வஸில் இருந்தேன். அதனால சரி, அவருக்கு போஸ்டிங் எல்லாத்தையுமே கடந்து அவர் சொன்ன விஷயங்கள், ஒர்க் பண்ணுங்க, உங்களுக்கானது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ நானும் அவருக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அது கொடுக்கும்போது அது பெருசாக ஃப்ரேம் பண்ணி இங்கே மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட இருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இதுலேயே வந்துட்டு 2025ல ஒரு 2 ஜோன் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. 2025ல ஒரு 2 பார்ட் இருக்கும். அதாவது பிஃபோர் இன்டர்வல், ஆஃப்டர் இன்டர்வல்னே சொல்லலாம். ஸோ இன்டர்வல் ஒரு பிளாக் இருந்துச்சு, இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு போர்ஷன் இருக்கு, இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு போர்ஷன் இருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுங்க. 2025 டிராவல் உங்களுக்கு 2025 பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் என்ட்ரி தான். அது ப்ரிப்பேர் ஆகி பாலிடிக்ஸ் தான் வைஷ்ணவி வரணும் அப்படிங்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் நிறையா நேரங்களில் பாலிடிக்ஸ் மட்டும் போயிடக்கூடாதுப்பா அப்படின்னு நினச்ச காலம்லாம் உண்டு. அப்போது 2025 ரொம்ப ரோலர் கோஸ்டர் மாதிரி போயிடுச்சு. எப்படி வந்தது எப்படி போயிடுச்சுன்னு கூட எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. டிவிகே அஃப்கோர்ஸ் அது ஒரு அவசரமான ஒரு ஜேர்னியோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 1 month ஆஃப் இன்டர்வல் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இப்போ போயிட்டு இருக்கிற பாத்வே எனக்கு மனசுக்கு சரியா இருக்கு அப்படிங்கிற ஒரு பாத்வேவாக தான் இருக்கு. 2025 ஒரு ரோலர் கோஸ்டர் தான். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ பார்க்கும்போதும் நம்ம இன்டர்வியூ தாண்டிலாம் நிறைய விஷயங்கள் வந்து உட்காந்து பேசும்போதெல்லாம் கருத்து வேறுபாடுகள்னு ஒரு சில விஷயங்கள் வரும். அதெல்லாம் போகணும். அதெல்லாம் தாண்டி இந்த செகண்ட் ஹாஃபை உங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல அப்படின்னு. இப்போ அதை வச்சு நான் மற்ற விஷயங்களை அவசரப்படாது, ஆர்வக்கோளாறு, கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லுவேன். அதனால அதெல்லாம் உண்டு. இப்போ 2 பேரும் ஒரே கொள்கையோட ஒரே கருத்துக்களை டிஸ்கஸ் பண்றப்போ அது இன்னுமே நல்லா இருக்கு. அவங்க சில கருத்துக்கள் எடுத்து வைப்பாங்க, நான் எடுத்து வைப்பேன். அப்போது ரொம்ப அழகான ஒரு ரிசல்ட் கிடைக்குது. ஒரு விஷயத்தை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க வந்து ஜென்சே கிட்ஸ் மாதிரி ட்ரை பண்ணாங்க, நான் வந்து ஒரு 40+ ட்ரை பண்ணுறப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட ட்ரெண்டை வச்சு சொல்கிறப்போ அது ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் நிறைய விஷயத்தில் நான் அதை கவனிச்சிட்டேன். ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட் வந்து வார்டுக்குள்ளே ஆகட்டும், பகுதிக்குள்ளே பண்ணுறப்போ அது மாதிரிலாம் சூப்பராக. இன்றைக்கி மார்னிங் கூட அந்த பொங்கல் ஈவெண்ட்டுக்காக ஒரு சின்ன
சிறுவர் சந்தைன்னு சொல்லிட்டு அது இவங்க தான் யோசிச்சு சொன்னாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது, ரொம்ப அற்புதமா வந்தது. இப்போ ஆமா. சமைக்க தெரியுமா இப்போ ஓரளவுக்கு? சூப்பராகவே சமைப்பாங்க, நல்லா சமைப்பாங்க, நல்லா செய்வீங்க. நல்லா ஷுவராவா? நல்லா சமைப்பாங்க. நல்லா என்னலாம் சமைப்பேன். சமைப்பீங்க? நான் பின் பாயிண்ட் பண்ணி அப்படியெல்லாம் இல்லை, எல்லாமே வந்துட்டு இப்போ யூடியூப்ல வருது இல்லையா, யூடியூப்ல ஒரு தடவை வீடியோ இவங்க செய்யறதுல எனக்கு எது பிடிக்கும்னா ப்ரௌனி ரொம்ப சூப்பரா செய்வாங்க. வீக்லி ஒன்ஸ் ப்ரௌனி செஞ்சு வச்சுருவாங்க. லஞ்சுக்கு அப்புறம் 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு பீஸ் எடுத்து சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து அவல் லட்டு சூப்பரா பண்ணுவாங்க. அப்புறம் தோசையில வந்து பட்டர் தோசை தான் சாப்பிடுவாங்க. அதனால நானே இப்போ அதே பழகிட்டேன். அது நான் பட்டர் தோசை தான் சாப்பிடுவேன், அதனால நான் சாப்பிட்றத நல்லா ஊத்தி பழகிக்கணும் அப்படின்னு ஆமா, சொல்லிட்டு அதனால பழகினது தான். ரொம்ப தின்னா சூப்பரா இருக்கும். சரி, இதெல்லாம் ஸ்பெஷல் இல்ல, டிசாஸ்டர் சொல்லுங்க. இது செஞ்சு நிறைய இது இருக்கும். செஞ்சாங்க அது இது சாப்பிடவே சொல்றேன். நிறைய இருக்கு. ஒரு வாட்டி கோகனட் சட்னி பண்ணேன்னு சொல்லிட்டு அதுல பொட்டுக்கடலைக்கு பதில் கடலை பருப்பு எடுத்து யூஸ் பண்ணாங்க. எனக்கு தெரியல அப்புறம் சத்தியமா. வந்து ஒரு தடவை சீரகத்துக்கு பதில் சோம்பு எடுத்து யூஸ் பண்ணாங்க. எல்லாமே ஆனா ஒரே மாதிரி தானே இருக்கு. நீங்க ஆமா, சொல்லுங்க. ஆக்சுவலா பொட்டுக்கல்ல எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்ப பார்க்க. ஆனா ட்ரைனிங் ஆயிட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு ஓகே. சரி, அம்மாவோட குக்கிங் பத்தி சொல்லுங்க. அம்மாவோட குக்கிங் வந்துட்டு சூப்பராக சமைப்பாங்க. ஒரு ஸ்கூல் டேஸ்லலாம் வந்துட்டு சே நீ என்ன நீ இதுவே செஞ்சுட்ருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வளர வளர வெளியில் ஃபுட்டு சாப்பிட அம்மா அதை பெஸ்ட் அப்படிங்கிறது தான். அம்மா கொஞ்சம் கேரளா டிஷ்ஷஸ்லாம் சூப்பராக பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் புட்டு சாப்பிட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எங்கேயுமே புட்டு சாப்பிட மாட்டீங்க, அந்த மாதிரியான ஒரு புட்டாக இருக்கும். அண்ட் சப்பாத்தி அம்மா இது அதெல்லாம் இல்லை, எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க. சரி, அம்மா இப்போ இருக்கையில ஏதாவது ஒரு இது கேட்டா அவங்க சொல்லிடுவாங்களாம்மா? நீங்க எது வேணா சொல்லுங்க, இப்ப எது வேணா எடுப்பாங்க அவங்க. ஷியோராவா? நான் ஏதாவது ஒரு எடுத்துட்டு வந்து இது என்ன பருப்புன்னு கேட்டா சொல்லிடுவாங்க. ட்ரைன் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. இவ்வளோ இதுக்கும் கான்ஃபிடென்ட்டாக மேல சொல்கிறாங்க. ட்ரைன் பண்ணாம இருந்தேன்னா அவ்வளவுதான். பருப்பு என்ன பருப்பு நானும் சொல்லிடுவேன். பருப்பு பருப்பு ஆமா, இது என்ன மாதிரி? இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. சாம்பார் பருப்புன்னா அது பருப்பு. என்ன பருப்பு என்ன பருப்புன்னு சொல்லணும்ல, பருப்புன்றத நானே சொல்லிடுவேன். ஆமா, இது பருப்பு. என்ன அப்படி. பருப்புன்னு first சாம்பார் பருப்பு, சாம்பாருக்கு போடுற பருப்பு. சாம்பார் பருப்பு ஓகே. சாம்பார்ல பாசி பருப்பும் போடுவாங்க. ஆமா, கடலை கடலை பருப்பு பருப்பு சில போடுவாங்க. நேரங்கள்ல சாம்பாருக்கு கிரேவிக்கு எல்லாம் போடுவாங்க. எங்க வீட்ல இதுதான் போடுவாங்க. எங்க வீட்ல அதெல்லாம் போட மாட்டாங்க. அம்மா, நீங்க ஒழுங்கா ட்ரெயின் பண்ணலாமா? சரி, நீங்க வேற கேளுங்க, இப்ப நான் வேற கரெக்டா சொல்றேன். நான் குருவை அசிங்கப்படுத்திட்டே விடுங்க. அது என்ன பருப்புன்னா கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஓகே, இது என்ன பருப்புன்னு சொல்லுங்க. பொங்கலுக்கு போடுறது. அம்மா, என்னம்மா இது? என்னம்மா ட்ரெயின்? அது வந்து பொங்கலுக்கு போறது. பொங்கலுக்கு போறதுடா. என்ன பருப்பு பேர்? எனக்கு தெரிஞ்சு இது பொங்கல் பருப்பு, அவ்வளவுதான். பொங்கலுக்கு மட்டும்தான் இந்த பருப்பு யூஸ் பண்ணுவாங்களா? நம்ம வீட்ல பொங்கலுக்கு மட்டும் தானே யூஸ் இல்ல, இது இல்ல, ஆக்சுவலா இப்போ சாம்பாருக்கு நாலுக்கும் use போடலாம். பண்ணுவோம். இதெல்லாம் அநியாயம். வேற ஏதாவது என்ன பேரு? நான் ஈஸியா ஜீனி அதுக்கப்புறம் அதெல்லாம் இருங்க, நான் கரெக்டா இது சொல்லுவேன். பேர் வந்து பாசி பருப்பு. அது எடுத்தது துவரம் பருப்பு. துவரம் பருப்புல சாம்பார் வைப்பாங்க, பாசி பருப்புலயும் சாம்பார் வைக்கலாம், காய்கறிக்கும் யூஸ் பண்ணலாம். எப்படியோ என்னோட வீட்டு விஷயங்கள்லாம் அம்பலப்படுத்திட்டீங்க வெளியில. என்னம்மா இவ்வளவு நேரம் நான் அந்த ஃப்ரேம்ல நிக்கும்போது தேங்க்ஸ் பா, ட்ரைனிங் பத்தல. அதனால கொஞ்சம் நீங்க ட்ரெயின் நிறைய பண்றேன். விஷயங்கள் train. அம்மா, நீங்க சமைக்க சொல்லி தரணும்மா. ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட் ஈஸியா சொல்லி. ஈஸியா எடுங்க, நான் இப்ப சொல்றேன் பாருங்க. ஈஸியா ஏன் சைஸுக்கு ஏத்த மாதிரி எடுப்பீங்க. பேசிக் துவரம் பருப்பு பாசி பயிரே அதுதான் தெரியலனா actually basic actually. அங்க பாத்தீங்களா அந்த அஞ்சரை பெட்டி எல்லாம் எடுக்க மாட்டீங்க நீங்க. இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருங்க. இல்ல மிச்சம் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா தெரியுங்க. இதெல்லாம் தெரியும்ல. தெரியும். ஆ, டீ நல்லா போடுவாங்க, அப்படியா? இஞ்சி டீ நல்லா போடுவாங்க. அதனால டீ காஃபிலாம் பிரச்சனை கிடையாதுங்க. பருப்பு ஆக்சுவலா எப்பயுமே என்னன்னா எல்லா வீட்லயுமே எல்லாருமே ஸ்டக் ஆகுதுன்னா எது பருப்பு. போட்டாலும் இப்ப இப்போ சாம்பார் வரும்ல. இங்க பாருங்க, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம், தயிர் எடுத்துட்டு வாடானா காலையில அரைச்சு வச்சு ஆப்பமாவு தானே தயிர் கேக்குறாங்க. இதுயா? ஆமா, இது காலையில எல்லாமே வெள்ளை வச்சிருந்தாங்க. கலர்ல இருக்கு. மாவு எடுத்தாலும் வெள்ளை இங்க கலர்ல பாருங்க, இருக்கு. அது பாக்க நான் நினைச்சு தயிர் அப்படி கடைஞ்சு தயிர் வச்சிருக்காங்க மாதிரி போல தான் இருக்கு அப்படின்னு அது. நினைச்சேன். அதை பார்த்துட்டாமா தயிர் தானே ஓகே. இல்ல அப்புறம் நான் எடுத்து பார்த்தேன், கண்டுபிடிச்சு தயிர் தானே எடுத்துட்டு வந்தேன். ஆமா, தயிர் தான் எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா நிறைய அவார்ட்ஸ் நீங்க வாங்கியிருப்பீங்க, நிறைய இந்த மாதிரி போட்டோ ஃப்ரேம்ல வச்சேன். அதுல உங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு இது, இல்ல இந்த ஈவெண்ட்ல நான் வாங்கின அவார்டு வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரினா? இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஈவெண்ட்ல வாங்குறதுமே ஸ்பெஷல் தான். எல்லாமே எனக்கு ஸ்பெஷல் தான். இது அதெல்லாம் கிடையாது. எவ்ரிதிங். நீங்க எனக்கு குட்டியா கூப்பிட்டு ஒரு கப்பு கொடுத்தாலும் நான் அதை வாங்கிடுவேன். ஸ்பெஷல்னா ஸ்கூல்ல வாங்குனது தானே உங்களுக்கு? அங்க ஒண்ணு இருக்குல்ல, அது And அப்படியே வச்சிருக்கீங்க. அது இல்லாம ஸ்கூல் டேஸ்ல வந்துட்டு அம்மா சொன்ன மாதிரி பெரிய அளவில் கப்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எங்க ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் புக்கு தான் கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் அதை படிச்சுட்டு வந்தாவது மறுபடியும் நீ பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக புக்கு தான் கொடுப்பாங்க.
அப்படி வந்துட்டு வாங்கின புக்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வைப்பேன், பத்திரமா வச்சுப்பேன். இது நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பேச்சு போட்டிக்கு வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிசர்வ் பண்ணி எல்லாத்தையும் பத்திரமா ஆமா வச்சுக்கோ. ஆமா. அதே மாதிரி இப்போ நான் சொல்ற மாதிரி கிச்சன் வந்து நான் பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கின்ற தாண்டி உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இடம் எனக்கு பர்టిక్యులரா எனக்கு பெட்ரூம் தான் ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட். ஏன்னா நீங்க கிச்சன்ல பேசுன வச்சு நான் கண்டுபிடிச்சேன் உங்களுக்கு வந்து இங்கே தான் இருப்பேன், ஒண்ணுமே தெரியாது இங்கே தான் இருப்பேன். பெட்ரூம் தான் ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட பெட்ரூம் பத்தி சொல்லுங்க. ஏன்னா இந்த பெட்ரூம்ல வந்துட்டு சொல்லப்படாத விஷயங்கள் நிறைய இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அந்த ஒரு தலவாணி மட்டும் போதும், எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை, அதுல நான் குப்புறப்படுத்திட்டேன்னா போதும், எனக்கு எல்லாமே முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ உங்களோட பெட்ரூம் மெமரிஸ் பத்தி சொல்லுங்க. பொதுவாகவே வந்துட்டு எனக்கு ஹால் எப்படி இருக்கோ இல்லை கிச்சன் எப்படி இருக்கோ, கிச்சன் இப்போவே தெரிஞ்சிருக்கும் கிச்சன் எப்படி இருக்கும், எனக்கு அதெல்லாம் இல்லை. நான் மேக்ஸிமம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த பெட்ரூமாக தான் இருக்கும். ஸோ நான் எப்பவுமே மேக் ஷுர் பண்ணிப்பேன் எனக்கு இந்த பெட்ரூம் என்னோட தீம் மாதிரி இருக்கா, நான் வந்தால் எனக்கு ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது. அதனால பெட்ரூம் எப்பவுமே என் சைடு விட்டுருவாங்க, உனக்கு என்ன பிடிக்கோ வச்சுக்கோ, உனக்கு எது காமாக இருக்கோ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே சொல்லப்படாத நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறையா நாள் ரொம்ப டவுன் ஆகி உட்கார்ந்ததும் இங்கே தான். மறுபடியும் இல்லை, மறுபடியும் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போனதும் இங்கேருந்து தான். அதனால் இது எப்போவுமே என்னோட ஃபேவரட் ஸ்பாட் வீட்டில் பெட்ரூம். ஓகே சமா, இப்போ வைஷ்ணவி இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி விஷயத்தை பத்தி சொல்லுங்க. அதிகமா மேக்கப் பண்றாங்க சின்னதுல இருந்தே இந்த ஆயுர்வேதிக் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க. ஆயுர்வேதிக் ஆயில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படி நீங்க தரந்தீங்கன்னா எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அது அந்த கபோர்ட் அதுல இருக்கு பாருங்க, அந்த கபோர்ட் ஓபன் தரங்க. நாங்க நீங்க வரீங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த கபோர்ட் க்ளீனா வச்சிருக்கேன். இல்லாட்டினா அந்த ரூம் இல்ல க்ளீனா தான் வச்சிருப்பாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ளீனா வச்சிருக்கோம். இது எல்லாமே வந்துட்டு ஆயுர்வேதிக் சார்ந்ததா இல்ல? ஆயுர்வேதிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பிராண்டடா எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஹேர் ஆயில் எல்லாம் இவங்களே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஓ, இவங்களே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவாங்க. நீங்க ஓனா ரெடி பண்றதா? இவங்களே ரெடி பண்ணி கோகனட் ஆயில் வாங்கி காய்ச்சி வச்சுக்குவாங்க. என்ன போடுவீங்க? இதுல மருதாணி, நீம், அப்புறம் கரி லீவ்ஸ், துளசி, அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ் போடுவேன், ஹைபிஸ்கஸ் போடுவேன், எல்லாத்தையும் போட்டு ட்ரை பண்ணி கோகனட் ஆயில் போட்டு அதை கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துருவோம். அதே மாதிரி குளிக்கிறதுக்கும் சோப்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, மாவு தான். எல்லாம் கடலை பருப்பு அப்புறம் அந்த ஏதோ வாங்கி எல்லாம் அது மட்டும் கரெக்ட்டா தெரியும், அது மட்டும் எனக்கு கரெக்ட்டா அதனால அது தெரியும். அதெல்லாம் வாங்கி மிக்ஸ் பண்ணி அரைச்சு வச்சுப்பாங்க. மஞ்சள் எல்லாமே அப்பறம் நீங்க ஓனா ரெடி பண்ணி. ஆமா, ஓனா தான் ரெடி பண்ணுவேன். சோ மத்தபடி மேக்கப் போடுறதுலாம் அந்த அளவுக்கு ரொம்ப இப்போ நான் எனக்கு வந்து இந்த மேக்கப் போடணும், எனக்கு இந்த லிப்ஸ்டிக் போடாம நான் வெளியே போக மாட்டேன். நான் ஒரு பாயிண்ட்ல பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப குட்டியா இருக்கும்போது 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் டைம்ல. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இயர்ஸ் பாஸ் ஆக மேக்கப் போட்டு போனா வெளியில போயிட்டு வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணணும். அதுதான் பெரிய டாஸ்க். போடுறது கூட பிரச்சனை இல்லை, வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் தூங்குறதுலாம் அதுதான் பிரச்சனை. அது இல்லாமல் மேக்கப் போட்டுட்டோம்னா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அது வெளியில் போயிட்டு ஐயோ லிப்ஸ்டிக் அழிஞ்சிருச்சோ, ஐலைனர் அழிஞ்சிருச்சோ, ஸ்மெட்ச் ஆகிடுச்சோ அப்படின்னு அதுவே கான்ஷியஸாக இருக்கணும். எனக்கு சின்னதுலேருந்து அம்மா பழக்கினது, நீ கிளம்பி வெளியில் போயிட்டேன்னா உன்னோட மேக்கப் பற்றியும் உன்னோட ட்ரெஸ்ஸு பற்றியும் எந்த வித பாதரும் இருக்கக்கூடாது, வேலைக்கு போயிடும், வெளியில் வேலையாக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதனால மேக்கப் நான் அப்படியே நிறுத்திட்டேன், மேக்கப்பே போடுறது இல்லை, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணேன். 5th 6th ஸ்டாப் பண்ணது இப்போ வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வரும்போது இந்த போட்டோ ஒண்ணு பார்த்தேன், ஏன்னா வெளியே இருக்க எல்லாமே ஒரு மாதிரி அரசியல் சார்ந்து இருக்கும்போது இது மட்டும் ஒரு மாதிரி தக்கா இருந்துச்சு தனியா பார்க்கும்போது. இந்த போட்டோ பத்தி சொல்லுங்க. 2 years இருக்கு, 3 years இருக்கும். நான் 4 years படிக்கும்போது 4-5 years இருக்கும். நான் ரொம்ப குட்டியாக இருக்கேன் அதில், அதனால 4-5 years இருக்கும். அது என்னன்னா பிளான்டெல்லாம் கிடையாது இந்த ஃபோட்டோ எடுக்கிறது. ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு இது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ரொம்ப குட்டியாக இருப்பேன், அதாவது அம்மா மடியில் உட்காந்து எடுத்துட்ட ஃபோட்டோங்கிற மாதிரி. சரி, எனக்கு மறுபடியும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும். அப்போ கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கண்ணாடியும் போட வச்சு, அந்த கண்ணாடி வச்சு நீங்கள் இப்படி கீழே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பாவும் போஸ் கொடுக்க தெரியாமல் போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுக்கலன்னா இது வேற திட்டுவாளே அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் இப்படி கண்ணாடி போட்டு என்னை இப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன், பாவம் அம்மா. அதனால அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு 4-5 years தான், அப்புறம் எனக்கு விடுதலை கிடைச்சிடும். அடுத்து அதுதான் பேச வந்தேன், வாங்க உட்காருங்க, வாங்க. சரி, அப்போ இவங்களோட அந்த ட்ரெஸ் கலெக்ஷன், உங்களோட ட்ரெஸ் என்ன மாதிரி ட்ரெஸ் நீங்க அதிகமா போட ஆசைப்படுறது, இல்லை நான் அதிகமா வாங்க இதா வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கலெக்ஷன்ஸ்ல என்ன பண்றீங்க? எனக்கு ட்ரெஸ்ன்னு கேட்டுட்டீங்கன்னா அது அம்மா சைடு தான் கேட்கணும். நான் இப்போ போட்டிருக்கிறதுல இருந்து இன்டர்வியூஸ் வெளியில போடுறது எல்லாமே அம்மா தான். நீங்க எனக்கு தெரியல மற்றவங்க எப்படின்னு, நிறைய பேர் இது காமிக்கிறப்போ ஒரு 500 saree இருக்கு, 300 saree இருக்கு அப்படின்லாம் காமிப்பாங்க. இது எப்படி மெயின்டைன் பண்றாங்க இதை அப்படின்னு யோசிப்பேன். ஆனா எங்க கிட்ட பாத்தீங்கன்னா
நானும் அப்படிதான் ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 சாரிக்குள்ள தான் இருக்கும். சல்வார் எடுத்தா ஒரு 10 சல்வாருக்குள்ள தான். இவங்களும் அதே மாதிரி தான். ஒரு 20 சாரிக்குள்ள தான் இருக்கும். ஒரு 10-15 சல்வார் பக்கம் தான் வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். இதுதான் எங்க ரேக்ல இருக்கிறதே. இதை யூஸ் பண்ணுவோம். இது ஓரளவுக்கு அப்படியே பழசாயிடுச்சு அப்படின்னா அதை நீட்டா ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணி யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருவோம். அப்புறம் அப்போ என்ன ட்ரெண்ட்ல இருக்கோ அதை எடுத்துப்போம். சரி, அதே மாதிரி இப்போ இவங்க இந்த வெளியே போகும்போது இல்ல இந்த பையன் அழகா இருக்கா, இல்ல எனக்கு இந்த மாதிரி பையன் வேணும், அந்த மாதிரி ஏதாவது நீங்க உங்களுக்குள்ள பேசுனது உண்டா? இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதே இப்போ இல்ல. முதல்ல பேசிட்டு இருந்தாங்க ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி சும்மா ஜாலியா பேசுவாங்க. அப்புறம் அது என்கிட்ட தான் சொல்லுவாங்க. இப்போ அப்படி ஒரு எல்லாம் இப்ப அரசியல் போகணும்னு வேற ஏமா நானே கூப்பிட்டு காமிச்சாலும் வைஷு அங்க பாரு அந்த பையன் சூப்பரா இருக்கான்ல நான் கூப்பிட்டு காமிப்பேன், சும்மா காமிப்பேன். எனக்கு பையன் இல்லைல்ல, ஒரே பொண்ணு மட்டும்தானே. அதனால பசங்களை பார்த்தாலே எனக்கு ஐயோ என்னோட சரி எனக்கு இப்படி ஒரு பையன் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். வைஷு அங்க பாரு அந்த பையன் நல்லா இருக்கான்ல பார்க்க அப்படின்னா உடனே மா அப்படின்றவா. அப்புறம் அவ்வளவுதானே சரி இல்ல ஒரு நல்லா இல்ல அப்படிங்கிறது இன்டென்ஷன் கிடையாது. அது போக 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 ரொம்ப ப்ரொஃபஷனல் மோடுக்கு வர வர அது அப்படியே மாறி பட் வரும். இன்னும் ஒரு 4-5 இயர்ஸ் கழிச்சு இவங்க எப்ப அலையன்ஸ் தான் ஆரம்பிக்கிறாங்களோ அப்படி வரும். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த காதல் அந்த ஒரு விஷயத்தை பத்தி என்னைக்கு யோசிச்சுட்டா அதை பத்தி ஏதாவது அம்மாட்ட சொல்லியிருக்கீங்களா? இல்ல நம்ம வீட்டுல இதெல்லாம் கரெக்டா இருக்குமா, சரியா வருமா, சொன்னா அடி நொடிக்கிடுவாங்களா அப்படின்ற மாதிரி ஏதாவது யோசிச்சு? ரிலேஷன்ஷிப் அஃப்கோர்ஸ் நானும் கம் அக்ராஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். ஆனா எதுவுமே அது மெச்சூர்டான முடிவா நான் எடுக்கல அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். தட் வாஸ் நாட் அ ரைட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. அப்புறம் வந்துட்டு குவிட் பண்ணியாச்சு. இப்போ ப்ரொஃபஷனல் மோட் அப்படி போயிட்டு. அப்போ அந்த டைம்ல நீங்க என்னமா சொல்லிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதா இருக்கட்டும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல எப்படினாலும் அந்த டைம்? ஆமா, அந்த ஒரு டிராவல். நான் இப்பவும் சொல்லுவேன் அப்பவும் சொல்லுவேன், நீங்க லவ் மேரேஜ்னா நல்ல சாய்ஸா இருந்தா எனக்கு அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொல்லுவேன். அது அவங்க அந்த ஏஜ் இல்லைங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அது குட் சாய்ஸும் இல்லைங்கிற மாதிரி தெரிஞ்சுது. இல்ல உங்களுக்கே தெரிஞ்சு இல்ல எப்படினாலும் தெரிஞ்சிச்சு. அதனாலதான் நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன். சொல்லிடுவான் என்கிட்ட வந்து அம்மா நான் ப்ரப்போஸ் பண்ண போறேம்மா, இல்ல அம்மா என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்கம்மா நான் ஓகே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிடுவா. அப்புறம் சொல்லிட்டு அப்படியாம்மா யாருமா போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் நான் பாக்குறேன் அப்படியே போட்டோ எல்லாம் பார்த்து வச்சுக்கேன். பார்த்து வச்சு என் மைண்ட்ல வச்சுக்குவேன். அவ்வளவுதான் இது ஊத்திக்க 1-6 மாசத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் அம்மா ஒன்னும் சரி இல்லம்மா ஏதோ எனக்கு தப்பா தோணுதுமா அப்படிம்பாங்க. அப்படியா தப்பா தோணுனா வேண்டாம் விட்டுடா, வாய்ப்பு உன் மனசுக்கு என்ன படுதோ டேய் உனக்கு சின்னதா தப்பா தோணுனா கூட வேணாண்டா அப்படி சைலண்டா விட்டுடா அப்படின்னு. அதனால அப்படியே ஓகே வந்த வரைக்கும் லாபம் அப்படியே முடித்து அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க. கடைசியா ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க, ஷேர் பண்ணீங்க. இப்போ எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு, இல்ல என் பொண்ணை வந்து இந்த ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும், இல்ல என் பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயமா வந்து மாறணுன்ற ஒரு ஆசை இருக்கு, இப்போ ஒரு கோல் இருக்கு, இது ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோல் இருக்கா? திராவிட இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண் போராளிகள் அந்த காலத்திலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க பொது வாழ்க்கைக்குள்ள வந்திருக்காங்க. வீட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும், எவ்வளவோ தடைகள் இருக்கும், அதெல்லாம் தாண்டி பொது வாழ்க்கையில் வந்து அவங்க ஜெயிச்சு எவ்வளவோ இடத்த வந்து அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் படிக்கிறப்போ எனக்கு தோணும் வைஷ்ணவி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி தோணும். நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்க, நிறைய சாதிக்கணும். அது எல்லாத்துக்கும் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ.